श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா the individual எப்படி as related to the total. இப்போ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த டோட்டல் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டுக்கு முன்னால் நாம் நேற்று பார்த்த சப்ஜெக்டினுடைய கொஞ்சம் விட்டு போனது இருக்குது, அதை பார்த்துட்டு இதுக்கு வரலாம். the giver is manifest as a given. கொடுப்பவர் கொடுத்ததாகவே இருக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம், இந்த உலகத்தை இறைவன் அல்லது ஒரு எக்ஸ்ஃபேக்டரை எடுத்துக்கிட்டோம், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு அந்த எப்படி ஒரு கடகர்த்தா கடக்ஞகவோ பட்டகர்த்தா பட்டக்ஞகவோ சர்வசிய கர்த்தா சர்வக்ஞகா, அதை அறிந்து அதை பற்றிய ஞானம் உடையவராக இருக்கணும். கண்டிப்பாக இந்த உலகத்தை படைத்தவருக்கு அதை பற்றிய ஞானம் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது அந்த ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதை அவர் விசுவலைசேஷன் பண்ணினா தான் அந்த கடமோ பட்டமோ வெளியில் வரும். அப்போ அவர் விசுவலைசேஷன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு கான்ஷியஸ் பீயிங் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு கல் மண் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஞானம், அது ஒரு விசுவலைசேஷன், அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போது அப்படி ஒரு கான்ஷியஸ்னஸாக தான் இருக்கிறவர் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம நேற்று பார்த்தோம். எப்படி அது பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் கொடுக்குற பெஸ்ட் உதாரணம் ட்ரீம் வேர்ல்டு. எப்படி இப்போ கனவு உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கனவு காண்கிறோம். தூங்கி எழுந்த அந்த மனம் பாதி விழித்த நிலையில் கனவு வருது. அதுதான் எப்படி உலகத்தை இறைவன் படைத்திருப்பாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நாம பார்க்குற ட்ரீம் வேர்ல்டு. இப்போ ஒரு ஒரு கண் தெரியாத ஒருவனும் அங்கே என்ன பண்ணலாம், ஒரு பிளைண்டுன்னு எடுத்துக்கங்களேன், அவனும் என்ன பண்ண முடியும், கனவை காண முடியும். இப்போ தூங்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஆனந்தமாக தூங்குன, எதை பற்றிய எதை எல்லாவற்றை பற்றியும் அஜ்ஞானம். அந்த ரெண்டும் நாம் தூங்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வருது, கனவு. அந்த கனவு உலகத்தில் நாம் ஒரு உலகத்தை படைக்கிறோம், நான் தான் படைக்கிறேன். அந்த உலகத்தில் ஜடமும் இருக்குது அஜடமும் இருக்குது. குதிரையும் பார்க்குறோம், கல் மண் எல்லாவற்றையும் பார்க்குறோம், சன் சூரியன். அப்போது நமக்குள்ள அந்த சக்தி இருந்ததுனால தான் அதை நம்மளால் படைக்க முடியுது. ஒரு கனவு உலகத்தை படைக்கணும்னா அதற்குண்டான ஒரு சக்தி, அதுதான் என்ன பண்ணுது, யூ கேன் கிரியேட் சன்னு ஸ்டார்ஸு மூணு எர்த்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரூமு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்சிடென்ட்ஸு எல்லாம் இது நடந்தது, இதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க போனாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், படைக்கணும். அப்படின்னா ஒரு சக்தி, அந்த சக்தி படைக்கிற சக்தியை you don't borrow anything from anybody. நீங்கள் அந்த கனவு உலகத்தை படைக்கிற ஒரு உலகம் கிரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், ஒரு சக்தி வேணும், ஒரு இன்டெலிஜென்ட் காசு வேணும், மெட்டீரியல் காசு வேணும். எந்த ஒன்றை படைச்சிங்கனாலும் இன்டெலிஜென்ட் காசு வேணும், குயவனும் வேணும், மண்ணு வேணும். அப்போ தான் பானம் படைக்கப்படணும். அப்போ நான் ஒரு உலகத்தை படைக்கிறேன்னா நாம் போய் யூ டோன்ட் பாரோ எனிதிங் ஃப்ரம் எனிபடி, யூ டோன்ட் ஃபைண்ட் இட் அவுட் சைடு. நான் எதையும் யாருக்கிட்டையும் வாங்கிறது இல்லை. யூ கிரியேட் லிவிங் திங்ஸ், நான்-லிவிங் திங்ஸ், அ பாடி ஆஃப் யோர் செல்ஃப். அதையும் நாம் படிச்சுக்கிறோம். எனக்குன்னு ஒரு பாடி,
மேக்கர் மெட்டீரியல் ஆர் நாட் செப்பரேட். கனவுலகத்துல மேக்கரும் நான் தான், மெட்டீரியலும் நான் தான். எதையும் நம்ம யாருக்கு என்ன வாங்குறது இல்ல, வாங்கிட்டு வர்றது இல்ல. சோ இந்த உலகத்தை, கனவுலகத்தை படைக்கக்கூடிய சக்தியை எனக்குள்ள இருக்கு. அதற்கு வேணுங்கிற காஸ், மெட்டீரியல்ஸ், ஞானம் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. நான் யாருகிட்டையும் போய் வெளியில வாங்குறது இல்ல. அதை போல், இப்ப அதை போல் யாரு? ஈஸ்வரன். இந்த உலகத்தை எவ்ரிதிங் இஸ் a manifestation of ஈஸ்வரா. அவர் என்ன பண்ணாரு? அவர் ஒரு கான்சியஸ் பீயிங். அவருக்குள்ள அந்த சங்கல்பம், அந்த விசுவலைசேஷன் நடக்குது. நடந்தோடனே அவர் என்ன பண்ணிடுறாரு? இந்த உலகத்தை படைச்சிடுறாரு. அப்போ ட்ரீம் வேர்ல்டு படைக்கிறதுக்கு நமக்கு எப்படி எல்லா சக்தியும் எனக்குள்ள இருந்ததோ, இண்டிவிஜுவல் லெவல், இன் டோட்டல், தட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல். அவர் அந்த உலகத்தை இண்டிவிஜுவலா நம்ம எப்படி ஒரு உலகத்தை படைக்கிறோமோ, இன் டோட்டல் அவர் என்ன பண்றாரு? நிமித்த காரணமாகவும் இன்டெலிஜென்ட் காசாகவும் மெட்டீரியல் காசாகவும் இருந்து நான் எப்படி என் கனவு உலகை படைக்கிறேனோ அதை போல் இன் டோட்டல் அவர் என்ன பண்றாரு? தானே மெட்டீரியலாகவும் தானே இன்டெலிஜென்ட் காசாகவும் மெட்டீரியல் காசாகவும் இருந்து இந்த உலகத்தை படைக்கிறார். இங்க இருக்கிற எவ்ரி பினாமினன் இஸ் நத்திங் பட் ஈஸ்வரா. இப்போ இண்டிவிஜுவல் பார்த்தோம். இப்போ டுகெதர் அது என்னது பேரு? டோட்டல். இப்போ நாம என்ன பண்றோம்? கமிங் டு த டுடே சப்ஜெக்ட், தி இண்டிவிஜுவல் as related to total. இப்போ நாம உலகத்துல வாழ்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் டு திஸ் வேர்ல்ட். ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ஜட பொருட்களோடு ஒரு ரிலேட் பண்ணுவோம். அப்பதான் வாழ முடியும். இங்க இருக்கிற உறவுகள், மனிதர்கள், மிருகங்கள், விலங்குகள், பறவைகள், ஜடம் அஜடம் எல்லாத்தோட என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம ஒரு ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா? ஒரு செகண்ட் என்ன பண்றோம்? ரிலேட் பண்றோம். இப்படி உள்ள காத்து எடுத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற காத்து என்ன ஆகுது? உள்ள போகுது. வெளியில விடுறீங்க, உள்ள இருக்க வெளியில இருக்கிற காத்து உள்ள போகுது, உள்ள இருக்கிற காத்து வெளியே பிராண மூச்சு விட்டுட்டு இருக்கிற அப்படின்னாவே we are relating to the air in the சிருஷ்டி. அது ரிலேட், அந்த சிருஷ்டி செய்யப்பட்ட ஏர் அதோட நம்ம என்ன இருக்கிறோம்? ரிலேட் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன நடக்குது? உள்ள போகுது, வெளியில வருது. தண்ணி குடிக்கிறோம், வெளியில இருக்கிற நீர் உள்ள போகுது, அது அதனுடைய உள்ள. இப்ப நம்ம ரெண்டு பேர்த்த பாக்குறோம். இப்ப உலகத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு நான் சப்ஜெக்ட், ஒன்னு என்னை தவிர்த்து வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட். நமக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட்னா யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ. he is the hero, he or she hero. அச்சா நான் தான் என்னது? சென்ட்ரல் ஃபிகர். அச்சா வெளியில் இருக்கிற நான் என்ன நினைக்கிறேன்? வெளியில் இருக்கிறதுல என்னது? மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது ஆப்ஜெக்ட்ஸ். ஒன்னை பார்த்தா ஒன்னொன்னு பார்க்கணும், ஒன்னு கேட்கறோம், ஒன்னு பார்க்கறோம். தேரால் என்னது? வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்குது. சப்ஜெக்ட் நான் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் எதோட ரிலேட் பண்றேனோ இந்த உலகத்துல ஆப்ஜெக்ட்னு பேரு. அந்த ஆப்ஜெக்ட் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதுல சப்ஜெக்ட்ங்கிறவன் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறேன் by the external factors and by mental problem. இந்த ரெண்டு நாளையும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னாலையும் அந்த ஐங்கிற ஹீரோ என்ன ஆகிறான்? பாதிக்கப்படுகிறான். மனதளவுல வருகிற ப்ராப்ளத்தினால அவன் மென்டல் ப்ராப்ளத்திலே அவன் பாதிக்கப்படுகிறான். சில சமயம் பார்த்தா நம்மள வெளி ஆப்ஜெக்ட்ஸ் நம்மள என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நான் அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் வெளியில இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல் பண்ணுது. யாரைய? சப்ஜெக்ட் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்றும் வேண்டாம், நீங்க மைக்ரோ வேர்ல்டுக்குள்ள போடுங்க. பாக்டீரியா, கொரோனா என்னமா நம்மளை கட்டி போட்டுது, கண்ட்ரோல் பண்ணுச்சு. நம்மள வீட்டு விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு வெளியில இருக்கிற ஃபேக்டர்ஸ் நம்மள என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. அதை நீ கண்ணுல கூட பார்க்க முடியாது. அத்துணூண்டு உசுறது, அத்துணூண்டு இருந்துகிட்டு என்ன பண்ணுது? கேன் டேக் யுவர் ரைடு. உன்னை என்ன பண்ணுது? கேன் டேக் யுவர் ரைடு. இப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயங்களே இப்படிங்கும் போது, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம எத்தனையோ பார்க்கிறோம். ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்கிறோம், நாய் பார்க்கிறோம், பூனை பார்க்கிறோம், எலி பார்க்கிறோம். ஒரு எலி வீட்டுக்குள்ள புகுந்தா எத்தனை நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது.
ஒரு நாய் நம்மளை எத்தனை கண்ட்ரோல் பண்ணுது ரோட்டில் நடந்து போகும்போது. எப்படி நம்ம ஒன்னொன்னு பாருங்க, வெளியில் இருக்கிறத மனிதர்கள் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ என்ன நமக்கு என்ன பண்ணிக்கிறோம், நான் அஃபெக்டட் யாருனால, பை தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டேனா, இஸ் தேர் எனிபடி டு ஷேர்? இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டேன், யாரு ஹீரோ, சென்ட்ரல் ஐ, நான் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கேன். இப்போ அடுத்த கேள்வி, இஸ் தேர் எனிபடி டு ஷேர்? ஏன்னா நிறைய ஹியூமன் பீயிங் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அதர் பர்சன் ஹேஸ் ஹிஸ் ஓன் லோட் ஆஃப் ஷுட் ஷேர் வித் யூ. நீ யாருக்கிட்ட ஷேர் பண்ண போலான்னு நீங்க போறீங்களோ, அவர் என்ன பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு லோட் ஆஃப் ஏதாவது ஷேர் பண்றதுக்குன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு லோடு இருக்கும். அதை அவர் ஷேர் பண்ணணும்னு அவர் நினைக்க, நீங்க உங்க கஷ்டத்தை நீங்க எப்படி நீங்க அஃபெக்ட் ஆனீங்க என்விரான்மெண்ட்ல, சொந்தத்தினால, காத்துனால, புயல்னால எப்படி அஃபெக்ட் ஆனீங்கன்னு நீங்க சொல்லலான்னு ஷேர் பண்ணலான்னு போனா, அங்க அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, அவருக்குள்ள ஒரு லோடு இருக்கு, உங்ககிட்ட கொட்டுறக்கு அவர் ரெடியா இருப்பார். யார் யாரை கன்சோல் பண்றதுங்கிறது வாழ்க்கையில் புரியாத ஒரு நிலையில் ஒவ்வொரு மனிதனும் வந்து நிற்கிறான். This is inevitable. அப்பதான் ஒரு கேள்வி வரணும், is there any help within you? இந்த நிலையில் நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியுமா? ஏன்னா வெளியில போய் என்னால நான் அஃபெக்ட் ஆகிறேன், அதை ஷேர் பண்ணலான்னா வெளியிலையும் போய் ஷேர் பண்ண முடியல. அப்ப என்னதான் மன்னியாக்கணும், எனக்கு நானே என்ன பண்ணிக்கணும், கன்சோல் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு, இதுக்கு என்னால எனக்குள்ள அந்த சக்தி இருக்கிறதா? the invariable subject. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு one thing is become very obvious. என்னன்னு பார்த்தா, அந்த நான் யாரை எடுத்துக்கிறனோ அது சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் நிறைய காம்ப்ளெக்ஸஸ், டிஃபரன்சஸ், ஒரே சிங்கிள் பர்சன் மாதிரி தான் நான் தெரியுறேன். எனக்கு இவங்கெல்லாம் அஃபெக்ட் பண்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அது மைக்ரோப்ஸா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், புயலா இருக்கலாம், மழையா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம். இவங்கெல்லாம் என்னை அஃபெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. நான் என்னன்னு தெரியுது எனக்கு, ஐ எம் a சிங்கிள் பர்சன். பட் அந்த சிங்கிள் நான் தனியா, பட் நாம என்ன பார்க்கிறோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங், நாட் அ சிங்கிள் பர்சனா எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எப்படி புரியுது என்னை பத்தி, ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங்கா எனக்கு நான் புரியுது. எனக்கு நான் ஏன்னா நான் வந்து சன்னாவோ ஒரு இடத்துல, டாட்டராவோ, ஒய்ஃபாவோ, ஹஸ்பண்டாவோ, பிரதராவோ, சிஸ்டராவோ, ஃபாதர் இன்லாவோ, மதர் இன்லாவோ, எல்லா காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே நான் என்ன பண்றேன், மாட்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு நல்லா தெரியும், ஐ எம் a சிங்கிள் பர்சன். ஆனா இந்த எல்லா ரிலேஷன்ல நம்ம என்ன பண்றேன், they are all contributing problem to me. ஆனா ஒன்னு புரியுது, I just present in all the role play. ஒன்னொன்னு என்ன ரோல் பிளே, டுவர்ட்ஸ் மை ஃபாதர் நான் என்னவா இருக்கேன், டாட்டர். டுவர்ட்ஸ் மை சன் நான் என்னவா இருக்கேன், மதர். டுவர்ட்ஸ் மை இன்லாஸ் நான் என்னவா இருக்கேன், ஒரு உறவு. இப்படி என்ன உள்ள சிங்கிள் பர்சனா இருந்தாலும் நாம ஒரு லெவல்ட்டி நம்ம ரிலேட் பண்ணும்போது, பையனை, வீட்டுக்காரரு, குழந்தைங்க அப்படிங்கும் போது ரிலேட் பண்ணும்போது எனக்குள்ள என்ன வருது, ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ். அப்போ அந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆயிட்டே வருது, எனக்கு சேஞ்ச் ஆயிட்டு, யாரை பார்க்கறேனோ, யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. இப்போ பையனை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் கிடைக்குது, ஒரு ரோல் பிளேக்குள்ள நான் போயாகிறேன் அம்மா. வீட்டுக்காரர் வராரு அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு என்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டிக்குள்ள நான் போறேன், நான் மனைவி. அப்படி ஒருத்தரோட நம்ம ரிலேட் பண்ணும் போதும் நம்ம உறவுகள் என்ன, எனக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் மாறிக்கொண்டு இருக்கிறது. எப்பப்ப நான் ரிலேட் பண்றேனோ அப்பதான், இல்ல அவங்க மனதுக்குள்ள வரும்போது நம்ம அது ரிலேஷன் தான் ரிலேட் பண்றோம். எப்பப்ப வெளியில இருக்கவங்களோட ரிலேட் பண்றேனோ நான் என்ன பண்றேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறுற மாதிரி எனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ் வருது. டுவர்ட்ஸ் சன்னா என்ன நினைச்சுக்கிறேன், மதர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ். டுவர்ட்ஸ் ஃபாதர் வரும்போது எனக்கு என்ன வருது, டாட்டர். டுவர்ட்ஸ் மதர் பார்க்கும்போது டாட்டர். ஸோ ஸ்டேட்டஸஸ் என்ன ஆயிட்டே வருது, சேஞ்சஸ். பட் ஐ ஆம் தேர். இன்வேரியபிளா நான் மாறாம இருக்கிறேன், ஆனா என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஆயிட்டே வருது, மாறிக்கிட்டே வருது. அதனால என்ன வருது, காம்ப்ளெக்சிட்டிஸ். So the problem of your son என்ன ஆயிருது, இட்ஸ் a problem of son only.
பட் இந்த ரிலேட் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுது, ப்ராப்ளம் ஆஃப் த சன் என்ன ஆயிடுது, என்னுடைய ப்ராப்ளமாக ஆகிவிடுவதை பார்க்கும்போது தான் காம்ப்ளெக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தெரியுது நான் சிங்கிள் பர்சன், அவங்க எல்லாம் நான் அவங்களோட ரிலேட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் அவங்க இல்லை அவங்க நான் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அதில் தான் நான் ரிலேட்டும் பண்ணுறேன். ஆனால் ரிலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய ப்ராப்ளம் அது அவனுடைய ப்ராப்ளம் தான், ஆனால் அது எனக்கு எப்படி தெரியுது, காம்ப்ளெக்சிட்டி, அங்கே தான் குழப்பம். காம்ப்ளெக்ஸ்னா ஒரு இடம் தெரியாத ஒரு குழப்பம். அது என்ன ஆகுது, என்னுடைய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. த ப்ராப்ளம் இஸ் நாட் மீன் எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் அங்கதான் இருக்குது, எங்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அந்த ப்ராப்ளம் ஆஃப் மை சன், மை டாட்டர், மை ஹஸ்பண்ட் என்னவா தெரியுது, எனக்கு மை ப்ராப்ளமாக தெரிகிறது. ஏன் இந்த பிரச்சனை? இப்போ இந்த ரோல் பிளேயிங் இது இறைவன் கொடுத்தது தான். நமக்கு என்ன பண்ணணும், நம்ம பிறந்ததிலிருந்து அம்மா ஒரு ரோல் பிளே, மகளாக மகனாக ரோல் பிளேயிங், ரோல்ஸ் ஆஃப் அ ஆக்ஷன். இப்போ நம்ம இந்த ரோல் பிளேயிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நீங்கள் இருந்தால், அந்த ரோல் பிளேயிங்கில் நமக்கு ப்ராப்ளம் வருது, என்ன அஃபெக்ட் ஆகிறேன், அவங்களோட பிரச்சனை என்னோட பிரச்சனை எனக்கு தெரியுது, நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஏன்னா ப்ராப்ளம் அவனுக்கு தான், ஆனால் அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய ப்ராப்ளமாக புரியும் போது எல்லா ரோல் பிளேயிங்குமே என்னவா எனக்கு தோணுது, ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா ஒரு ரோல் பிளேயரையும் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். கணவனோட ரிலேட் பண்ணும்போது ஒரு விதமான ப்ராப்ளம், மகனோட ரிலேட் பண்ணும்போது இன்னொரு விதமான ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட் பண்ணும்போது இன்னொரு விதமான ப்ராப்ளம், வீட்டில் வச்சிருக்கிற நாய்க்குட்டியோட ரிலேட் பண்ணும்போது ஒரு வகையான ப்ராப்ளம், நம்ம இந்த வீட்டோட ரிலேட் பண்ணும்போது இங்கே ஓட்ட அங்கே ஓட்டைங்கும் போது என்ன ஆகுது, நமக்குள்ள ஒரு ப்ராப்ளம். இப்படி என்ன ஆகுது உள்ள, ஐ எம் அ ப்ராப்ளமேட்டிக் பர்சன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அறிவோட நம்ம ரிலேட் பண்ணலிங்கிறது புரியுது. எந்த அறிவு, ஒரு அறிவு, ஒரு கேப், ஒரு குஷன் இல்லாதது தான் காரணம். ஏன்னா பிரச்சனை அவனுது, ஆனா எனக்கு எப்படி தெரியுது, என்னதான் தெரியுது. அப்படின்னா இன்பிட்வீன் என்ன கண்டுபிடிக்க தெரியல, தி ஸ்பேஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் சன், பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட், பிட்வீன் யூ அண்ட் யுவர் டாட்டர், பிட்வீன் யூ அண்ட் யுவர் டாட்டர் இல்ல, என்ன கண்டுபிடிக்க தெரியல நமக்கு, தி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவான் தயானந்த சாஸ்திரி சொல்லும்போது, தி குஷன் அது கண்டுபிடிக்க தெரியாததுனால தான் இந்த பிரச்சனைக்குள்ள போய் நாம மாட்டிக்கிறோம். ஆனா ஒண்ணு பாருங்க, கணவனை பார்த்தோன்னே நாம அந்த மனைவிங்கிற ரோல் பிளேல வந்துதான் பிளே பண்ணணும், அதுல நோ டவுட். கணவர் வரான்னு வச்சுக்க, பையனை மாதிரி இங்க வாடா போடானா பேச முடியும். ஸோ அந்த அவர்கிட்ட ரிலேட் பண்ணும்போது நீங்க உங்களை என்னவாதான் எடுத்துக்கணும், மனைவியா தான் எடுத்துக்கிட்டு தான் நீங்க ரோல் பிளே பண்ண முடியும். ஆனா அவங்களுடைய பிரச்சனை எனக்குள்ள என்ன ஆகக்கூடாது, this is the எப்படி, you must find a gap, cushion in between you and your husband, you and your friend, you and your daughter, your son. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் டிராமா. அடிக்கடி சொல்றது சிவாஜி கணேசன் எடுத்துக்கலாம். சினிமா டிராமா. இப்போ அவர் நடிக்க வராரு, அப்பெல்லாம் டிராமாவில் நடிச்சு தானே அவங்கள சினிமாவுக்கு வந்தவங்க. ஸோ அவரையே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒன் மேன் சிவாஜிங்கிறவரு ஒரு பர்சன், ஒரு ஆள். அவரு ஒரு நாள் எப்படி நடிப்பாரு, பெக்கர். இன்னொரு நாள், ஒரு நாளுக்கு என்ன, காலையில ஒரு ஷூட்டிங் இருந்ததுன்னா அங்க என்ன நடிப்பாங்க, பெக்கரா நடிப்பாங்க. சாயங்காலம் ஒரு ஷூட்டிங்னா போய். இப்ப டிராமான்னு எடுத்துக்கிட்டா, ஒரு டிராமான்னு பெக்கர்னா பெக்கர் தான். ஒரு டிராமால பெக்கரா நடிக்கிறாரு, இன்னொரு டிராமால போய் எப்படி நடிக்கிறாரு, ரிச் மேனா நடிக்கிறாரு. இன்னொரு இதுல எப்படி நடிக்கிறாரு, ரவுடியா நடிப்பாரு, வில்லரா நடிப்பாரு, ஒரு ஜெனின் கேரக்டர் உள்ளவராக அவர் நடிச்சுட்டே வராரு. ரோல் பிளே. அதுக்கு உண்டான ஃபுட்டு மாறும், அதுக்கு உண்டான ட்ரெஸ் மாறும், அதுக்கு உண்டான ஸ்பீச் மாறும், அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாம் என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா மாறுமா இல்லையா? பெக்கரா நடிக்க ஆரம்பிச்சா ட்ரெஸ் எப்படி போட்டிருப்பாரு, அவர் பேச்சு எப்படி இருக்கும், ஐயா அது பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஊரில் அதை இது நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே என்ன ஆகுது, மாறுது. மாறினா தான் இப்போ அவர் பெக்கராக நடிக்கிறார். ஸ்டேஜில் சிவாஜி கணேசன் ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிறாரு. கிழிஞ்சு போன துணி, ஒரு அழுக்கு மேக்கப்பு நடிக்கிறார். எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. ஸ்டேஜில் அவர் நடிக்கும் போது எல்லாரும் அப்போ ஒரு இறங்கி வராரு. இறங்கி வரும்போது ஃப்ரெண்டு ஓடி வரான். அங்கிருந்து ஓடி ஹேய் உன்னுடைய கிரையிங் மார்வலஸ்டா. ஃப்ரெண்டு சொல்றாரு, உன்னுடைய கிரையிங் எப்படி இருக்குது,
மார்வலஸ், எப்படா அப்படி நடிக்கிற, ஒரு உண்மையாலுமே கண்ணீரே உன் கண்ணிலிருந்து வருதே, ஏதோ வெங்காயம் தொளிச்சு கண்ணீர் வந்தால் நமக்கு வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் உன் கண்ணிலிருந்து எப்படா தண்ணி வருது, ஏதாவது நீ எப்படி தானா அழுகிற அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப புகழ்றாங்க. சீனுக்கு அவ்வளோ ஆப்டா நீயே நடிச்சிருக்க. அப்படிங்கும்போது இந்த ஆக்டருக்கு எப்படி இருக்கும், சிவாஜி கணேசன் எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை யோசனை பண்ணிப்பாருங்க. ஐயையோ, நான் பெக்கராக நடித்தேனே, எனக்கு நல்ல துணிமணி கொடுக்கலையே, ஏன் இப்படியெல்லாம் என்னை நடிக்கிறனே அப்படின்னு அவர் கவலைப்படுவாரா என்ன? த ஆக்டர் இஸ் வெரி வெரி ஹாப்பி. 4 பேர் புகழ்றாங்க. அதை போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எப்படித்தான் இருக்கும், அங்கங்கே கிழிஞ்சு பேட்ச் ஒர்க் பண்ணி கருப்பு கலர் பாதி, பச்சை கலர் பாதி, வெள்ளை கலர், என்னென்ன துணி இருக்குதோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான்னு நினச்சிக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸுனால அவருக்கு சந்தோஷம் கிடையாது, ஹாப்பியும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ட்ரெஸ்ஸுனால, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுனால. அப்போ என்ன ஆகுது, த ஆக்டர் இஸ் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தட். எவ்வளோ அழகா நடிச்சேன்னு ஒருத்தர் சொல்லும் போது அவருக்கு என்ன ஆகுது, ஹாப்பி ஆகுதா இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ. ஆனால் அவர் நடிக்கும்போது ஏன் அந்த பெக்கரா நடிச்சு அவருக்குள்ள பாதிப்பு இல்லை அப்படின்னா, he nicely find the cushion space between சிவாஜி single person and the beggar. அந்த பெக்கருக்கும் நான் சிவாஜின்னு ஒரு நான் ஹீரோ உள்ள இருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு நடுவில் அவருக்கு என்ன தெரியும், ஒரு குஷனை வச்சிருக்காரு. அப்போ என்னன்னா, அந்த இதில் நடிக்கும்போது அவர் பிச்சைக்காரனாக மாறி நடித்தாலும் நடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க எங்கே வந்துடுவார், ஐ எம் நாட் அ பெக்கர், ஐ எம் த ஓனர் ஆஃப் ஆடி கார், ஐ எம் த ஓனர் ஆஃப் திஸ் மச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, என்கிட்ட இவ்வளோ வீடு இருக்கு, இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடாம நடிக்கிறதுனால தான் அவர்னால என்ன பண்ண முடியுது, நடுவில் ஒரு குஷன், ஒரு கேப், ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியுது. அவர் எதை பண்றாரு, டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறாரு. நான் நடிக்கிற நடிப்பு என்பது வேறு, நான் என்பது வேறு. ஒரிஜினல் மீ இஸ் டிஃபர் ஃப்ரம் தட் பெக்கர் ஆர் ரிச் மேன் ஆர் ரவுடி ஆர் ஜெனின் பர்சன். எதவா நடிச்சாலும் அவருக்கு என்ன தெரியுது, ஒரு கேப் தெரியுது. ஐ ஆம் டிஃபரண்ட், நான் வேற ஆளு, நான் இந்த ரோல் பிளேல இப்ப நடிக்கிறேன் அப்படிங்கிற தெரியுதுனால தான் he is not affected. அங்க கண்ணீர் விட்டு அழுதுருப்பாரு, ஆனா மனதளவில் he is not affected. ஏன்னா எந்த ரோல் லைஃப் நீங்க எடுத்து பண்ணாலும் வித்தவுட் ப்ராப்ளம் ஒரு ரோல் கூட கிடையாது. எந்த ரோல்குள்ள போனீங்கனாலும் நீங்க எத்தனை ரோல் பிளே பண்றீங்களோ, அம்மாவா அக்காவா தங்கச்சியா, ரோல் பிளே அதிகமாக அதிகமாக நமக்கு எப்படித்தான் தோணுது, நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சாதான் நல்லது. ஆனா அவங்கள கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுது, ஒரு ஒரு உறவு நம்ம ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை, எல்லாரும் வேணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் சேர்த்த நீங்க ரோல் பிளே அதிகமாக அதிகமாக, நீங்க 4 பேர்த்தோட ரோல் பிளே பண்றதை விட உங்களை சுத்தி 40 பேர் இருக்காங்கன்னா நீங்க 40 ரோல் பிளே பண்ணணும். 4 பேர் உங்களுக்கு லைஃப்ல 4 பேரோட நீங்க டிராவல் ஆறீங்கன்னா 4 ரோல் பிளே இருந்தா போதும். அப்ப 4 ப்ராப்ளம் தான் வரும். நீங்க உங்களை சுத்தி 40 பேரோட நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 40 ரோல் பிளே பண்ணி ஆகணும். அப்ப 40 ரோல் பிளேங்கிறது என்ன ஆகுது, நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு ரோல் பிளேயிங்ல பிரச்சனை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இதெல்லாம் தோணுவதுங்கிறது இயல்பாக அமைந்து விடுகிறது. அதுக்கு சாஸ்திரம் சொல்லுது, எப்படி ஒரு நடிகன் தன்னுடைய எதை நடிக்கிறானோ அதுக்கும் அந்த ரோலுக்கும் அவனுக்கும் ஒரு கேப் கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்றான், அழகா அற்புதமா மற்றவங்களா பாராட்டுற மாதிரி நடிக்கிறான், அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனா சந்தோஷத்தில் அங்க என்ன பண்ற, நம்ம இன்னைக்கு எப்படி தானா கண்ணீர் வருது, சந்தோஷமா என்ன பண்றாரு, ஸ்டேஜ்ல அழகாக நடிக்கிறார். இந்த உலகம் என்பது ஸ்டேஜ். இந்த உலகமே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு நாடக மேடையடா. அப்ப நம்ம இங்க வந்துட்டாவே என்ன பண்ணணும், நமக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, அந்த ரோல் பிளே பண்ணும்போது நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி நம்மளால பிரித்து காண முடியாததால் நம்ம எதோட மெர்ஜ் ஆயிக்கிறோம், எந்த ரோல் பிளே எடுத்து நடிக்கிறோமோ அவங்களோட நம்ம என்ன பண்ணிட்டோம், மெர்ஜ் ஆகிறது தான் பிரச்சனையே தவிர ரோல் பிளேயிங்ல எந்த ப்ராப்ளம் கிடையாது. யூ கேன் என்ஜாய் த ரோல் பிளே ஆஸ் சிவாஜி டிட். ஒரு ரோல் பிளேவும் நீங்க என்ஜாய், உங்களுக்குள்ள என்ஜாய் பண்ணி ரோல் பண்ணலாம்.
எப்படி அவர் ஒரு ஒரு த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, த குஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பிசிக்கல். என்னது, வீட்டுக்கார் வந்தோடனே ஒரு பெரிய குஷன் ஒன்று வாங்கி நடுவில் வச்சு நீங்கள் பேசுங்க, இப்போ நான் ரிலேட் பண்ணுறேன், ஆனால் உதவி விழுவும். அது குஷனுங்கிறது இட் இஸ் நாட் பிசிக்கல். ஸ்பேஸுங்கிறது இட் இஸ் நாட் பிசிக்கல். அவர் வந்தார்னா ரிலேட் பண்ண மாட்டேன்னு போகக்கூடாது, ரிலேட் பண்ணணும். எப்படி சிவாஜி நடிச்சாரு, கண்ணீரே விட்டாலும் மனதுக்குள்ள ஆஹா அழகா நமக்கு இன்னைக்கு கண்ணீர் வருது, சூப்பரா இருக்குது இந்த சீன் நல்லா. ஏன்னா அந்த நடிக்கிறவங்க முதல்ல என்ஜாய் பண்ணா தான் பாக்குறவனால அதை என்ஜாய் பண்ணவே முடியும். அந்த சீனை அவங்க என்ஜாய் பண்ணி நடிச்சாங்கன்னா மட்டும்தான், அந்த நடிப்புக்குள்ள இன்வால்வ் ஆகி அதை நடிச்சாங்கன்னா மட்டும்தான் பாக்குறவன் என்ன பண்ணுவான், கிளாப் பண்ணுவான். அப்போ அவரு மனசுக்குள்ள கண்ணீர், வெளியிலிருந்து பார்த்தா கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள எப்படி இருந்தாரு, அந்த இடத்த நீங்க பிடிக்க நிப்போம். வெளியில கண்ணீர் விட்டு அழுவாரு, ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும், I am different from this beggar. இந்த டிராமாவில் நடிக்கிறது ரோல் பிளே. I am A, but I am taking the role by B. அப்புறம் C எடுக்கிறார். I am A, அவருக்கு என்ன தெரியும், I am A, beggarங்கிறது B. I am A, பணக்காரராக நடிக்கும்போது C. I am A, ரவுடியா நடக்கும்போது C. I am A, ஒரு வில்லனா நடிக்கும்போது D. A பியாவும் நடிக்குது, சியாவும் நடிக்குது, டியாவும் நடிக்குது, ஈயாவும் நடிக்குது. நீங்க பாருங்க, வித்தவுட் ஏ பி சி டி இ இஸ் நாட் பாசிபிள். பட் வித்தவுட் பி சி டி இ ஏ வில் பி தேர். இதுதான் நானும் என்னோட உறவுகளும். ஏங்கிறது நான், பிங்கிறது நீங்க நான் சொன்ன 4 கேரக்டர் சிவாஜி சொன்ன மாதிரி உங்களுடைய உறவுகள், கணவன், மனைவி, குழந்தைகள், உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பி சி டி இ. ஏங்கிறது நான், என்னைக்கு மாறாமல் இருக்கக்கூடிய நான். ஏ இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, ஏ சிவாஜி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தட் பெக்கார். அப்போ ஏ இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பி, ஏ இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சி, ஏ இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சி. ஆனா ஏ இல்லாமல் என்ன கிடையாது, இந்த பிசிடி கிடையாது. ஆனா பிசிடி இல்லாமல் I will be there. So that is the gap, that is the cushion, the space of self-awareness. What is the space? The space of self-awareness. அது கண்டுபிடிச்சிட்டோம்னா, நான் சிவாஜி பணக்காரன் அப்படிங்கிறத அவர் லூஸ் பண்ணாத வரைக்கும் என்ன பிரச்சனை இல்லை. பெக்கரா நடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணக்காரனா நடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஏழையா நடிக்கிறது பிரச்சனை இல்லை, ரவுடியா நடிக்கிறது பிரச்சனை இல்லை, வில்லனா நடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஹீரோவா நடிக்கிறது பிரச்சனை இல்லை, 10 ஹீரோயினோட டான்ஸ் ஆனாலும் என்ன கிடையாது, பிரச்சனை அவருக்கு கிடையாது. The actor is untouched by the role play. The actor, இந்த ஒரு குஷன் செல்ஃப் அவேர்னஸ், த ஸ்பேஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் அவர் கண்டுபிடிச்சதுனால, நான் சிவாஜிங்கிற அவேர்னஸ் இருக்கிறனால அவர் என்ன ஆகல, என்ன மாதிரி நடிச்சாலும் ஆக்டர் இப்ப என்ன ஆகிறாரு, அன்டச்டு, அசங்கக. சமஸ்கிருதத்தில் இது பேர் தான் அசங்கக. ஐ ஆம் அகம் அசங்கக. தி ஆக்டர் இஸ் அன்டச்டு. அந்த மாதிரி வாழ்க்கை வாழும் பொழுது எந்த ரோல் பிளேனாலையும் ஐ வில் நாட் பி டிஸ்டர்ப்டு மென்டலி. த பர்சன் ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட். என்ன புரிய அவருக்கு, தேர் இஸ் நோ பி வித்தவுட் ஏ, தேர் இஸ் நோ சி வித்தவுட் ஏ, தேர் இஸ் நோ டி வித்தவுட் ஏ. இது ரியல் லைஃப்ல நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், டிராமா லைஃப் இந்த மாதிரி. ரியல் லைஃப் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, இப்ப நம்ம முன்னால ஒரு அப்பா நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். You become your father's daughter. இப்போ அம்மா நிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன ரிலேட் பண்றோம், you becomes your mother's daughter. In front of her நம்ம என்ன நினைப்போம், அவங்களோட பொண்ணா நம்ம நினைக்கிறோம். அப்பா நிற்கும் போது அவங்களோட பொண்ணா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரோம், in front of father you become your father's daughter, in front of your mother you become அவங்களுடைய டாட்டரா நாம என்ன பண்றோம் நினைக்கிறோம். ஒரு பிரதர் நின்னா ஒரு சிஸ்டரான ஒரு பாவனை நமக்குள்ள வரும், ஒரு தம்பி வந்தானா அக்காங்கிற ஆட்டிடியூட் நமக்குள்ள வரும். யூ திங்க் அவங்க மாறும்போது நான் மாறுவதில்லை. தி வேர்ல்ட் இஸ் வேரியபிள். அப்பா வரலாம், அம்மா வரலாம், தம்பி வரலாம், அண்ணன் வரலாம். பட் நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, ஐ am also a variable factor. This is the problem.
என்ன நினைச்சுக்கிறேன் நான், அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் நான் என்ன ஆயிக்கிறேன், மாறிக்கொள்கிறேன் அப்படிங்கிற கன்க்ளூஷன். ஆனா உண்மையில் என்ன தெரியுங்களா, அதுவும் அவங்கள பார்த்தோன்னே இன் நோ டைம் நான் என்ன பண்ணிடுவேன், டேக்ஸ் பிளேஸ் அக்கார்டிங் டு த உறவு டக்குன்னு என்ன பண்ணிக்குவேன், அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல நான் என்ன பண்ண, அக்கார்டிங் டு தெம் யூ வில் சேஞ்ச், யூ வில் ரிலேட் அக்கார்டிங் டு இல்லையா. தட்ஸ் த பெஸ்ட். அப்பா பார்த்தோன்னே எப்படி தான் பேசணும், அப்பா அப்பாங்கிற ஸ்டேஜ்ல நின்று தான் பேசணும், அதுல தப்பு கிடையாது. நோட் நீங்க பிரெயின் இப்படி பார்த்தோன்னே, கண்ணு இப்படி பார்த்தோன்னே டக்கு நீங்க என்ன பண்ணிக்குவீங்க, மகளாக உங்களை நீங்க ரிலேட் பண்ணுவீங்க. கணவனை பார்த்த அடுத்த செகண்ட் எப்படி நீங்களும் ரிலேட் பண்ணிக்கிறீங்க, மனைவியாக ரிலேட் பண்ணிக்கிறீங்க. அதுல தவறு கிடையாது. சிவாஜி பிச்சைக்காரனா நடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, சிவாஜி ரவுடியா நடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, சிவாஜி வில்லனா நடிக்கிறதுல அவருக்கு பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் அதாவது அவங்கள பார்த்தோன்னே நாம் ஒரு உள்ள ஒரு இதுக்கு வர பார்த்தீங்களா, ஒரு பாவனை, ஆட்டிடியூட். திஸ் இஸ் டு பிரிங் அவுட் த ரைட் பர்சன் இந்த ரைட் சிச்சுவேஷன்ல கரெக்டா வரணும். பையனை பார்த்துட்டு என்னவா நம்ம ரிலேட் பண்ணிக்கூடாது, அப்பாவா ரிலேட் பண்ணா டோட்டல் கன்ஃபியூஷன். வாங்க போங்க, பையனை பார்த்தனா வாங்க உட்காருங்க வாங்கப்பா அப்படின்னு அவன் என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஸோ அப்படி அல்ல. திஸ் இஸ் கால்டு சானிட்டின்னு பேர். இந்த அறிவு இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஒரு நல்ல அறிவு என்னது, யாரை பார்க்குறோமோ நாம் அதுக்குள்ள என்ன ரோல்ங்கிறது நமக்கு ஞாபகம் வந்து நாம் என்ன பண்ணணும், ரோல் பிளே பண்ணணும். வி ஹாவ் டு ரிலேட், we enter into the role play. Within second நாம அந்த ரோல் பிளேக்குள்ள போயிடுவோம். without changing dress, without changing makeup, without changing anything in my external internal, டக்குன்னு என்ன பண்ணுவேன், ரிலேட் பண்ணுவேன். ரிலேட் பண்ணும்போது பாருங்க என்ன ஆயிடுவேன் நான், அந்த மகள்ங்கிற ஆட்டிடியூட், அம்மாங்கிற ஆட்டிடியூட், தாத்தாங்க பாட்டிங்கிற ஆட்டிடியூடுகள் நம்ம போகிறது, அதில் இருந்து பேசுறது பழகிறதுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். அதுதான் வந்து சானிட்டி. புரிஞ்சுங்களா? ஸோ அது ட்ரூ, இது இப்படித்தான் இருக்கணும். பட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளை பற்றிய சிவாஜி கணேசனுக்கு நான் சிவாஜின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்போஸ் அவருக்கு நல்லா தெரியுது, டிராமாவில் நடிக்கிறாரு, என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ சப்போஸ் இன்னொரு ஆப்போசிட் சீனரி எடுக்கலாம். சிவாஜிக்கு என்ன தெரியல, நான் ஒரு நடிகன், இத்தனை கோடிக்கணக்கான பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன், இத்தனை பேரும் புகழ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரு அந்த டிராமால நடிக்கிறார். பெக்கரா நடிக்கும்போது அவர் மூடு எப்படி இருக்கும், ஐயோ பிச்சைக்காரன், இப்படி ஒரு துணியை போட்டிருக்கனே, கேவலமா இத்தனை பேத்துக்கு முன்னால இந்த துணியை போட்டுட்டு இருக்கனே, குளிக்காம தலைவாராம முடியெல்லாம் இப்படி இருக்குதே, கை காலம் அழுக்கு, சோப்பு இல்லாம போட்டு குளிக்காம கையெல்லாம் இப்படி அழுக்கா இருக்கே, கேவலமாக சோத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிறனே அப்படின்னு அவர் கவலை பட்டுத்தான் ஆகணும். எப்போ ரெண்டு சீன், ஒன்னு சிவாஜிக்கு நான் சிவாஜி கணேசன் தெரிஞ்சு எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு, நவ் நான் ரோல் பிளேக்ல வந்திருக்கேன் போது அவர் என்ஜாய் பண்ணி அந்த டிராமாவை நடிப்பாரா இல்லையா? அதே அந்த சிவாஜி தன்னுடைய செல்ஃப் அவேர்னஸ் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப போய் நடிக்கும் போது உண்மையாலுமே அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பெக்கர் சீன்ல அழுதுதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கை. ப்ராப்ளம் நம்மளால ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியாதுதான் ப்ராப்ளமே தவிர, எந்த உறவுகளாலையும் எந்த ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் எந்த ரிலேட் பண்ற பாத்தீங்களா, ஐங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட நம்ம ரிலேட் பண்ற பாத்தீங்களா, அந்த ரிலேட் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ரோல் பிளேல எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் யார்கிட்ட நீங்க ரோல் பிளே பண்றீங்களா அவங்க கிட்டையும் பிரச்சனை கிடையாது. The problem is you don't find the gap, the space between you and that யாரோட ரிலேட் பண்றீங்களோ. ஏன்னா வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஒருத்தர் ரிலேட் பண்ணிருப்போம், 6 மணிக்கு ஒருத்தர் பார்த்துப்போம், 7 மணிக்கு டக்குன்னு மாறி அந்த ரோட் பிளேக்குள்ள போய்க்கணும். அப்பா வரும்போது வாடான்னு கூப்பிட முடியாது, அப்பான்னு தான் கூப்பிடணும். ஸோ ரோட் பிளேக்குள்ள போறது தப்பு இல்லை, அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை நம்மளால என்ன அந்த செல்ஃப் அவேர்னஸ். நான் சிவாஜிக்கு எப்படி நான் ஒன்று தெரியல, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாததுனாலதான், உங்களால் அந்த ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியாததுனாலதான் என்ன ஆயிக்குது, நானும் அந்த ரோல் பிளேவும் என்ன பண்ணிக்கிறோம், ஒன்றாக இணைந்து சிவாஜி பெக்கராக தன்னை நினைத்து ஸ்டேஜில் உண்மையாக அழுகிறார். இதுதான் நம்ம வாழ்க்கை. எல்லாரும் அழுதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ரோல் பிளேவை பண்றோம். ஏன்னா ரோல் பிளே அப்படின்னா
கண்டிப்பா என்ன இருக்காங்க, நான் தான் சொன்னேன், ஒரு ரோல் பிளேக்கும் ஒரு ப்ராப்ளம் நம்ம நோக்கி வரும். நீங்க 4 பேர் வச்சிருந்தீங்கன்னா 4 ப்ராப்ளம், 40 பேர் வச்சிருந்தீங்கன்னா 40 ப்ராப்ளம் உங்களை நோக்கி வரும். எப்ப நம்ம அஃபெக்ட் ஆகாம இருக்க முடியும்? ஃபைண்ட் த கேப். ஏன் அந்த குஷன் என்னால கண்டுபிடிக்க முடியல? என்னை பற்றிய அவேர்னஸ், கான்சியஸ், என்னை பற்றி எனக்கு யாருன்னு தெரியல. அச்சா, திஸ் இஸ் இண்டிவிஜுவல். இப்போ கம்மிங் டு த டோட்டல். இண்டிவிஜுவல் இப்படி இருக்கான். கம்மிங் டு த டோட்டல். டோட்டல்னா என்ன சொல்லுவோம்? சர்வசிய அப்படின்னா போத் நோன் அண்ட் அன்னோன். தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்களுக்கு பேர் சர்வம்னு பேர். இப்போ இந்த கான்சியஸ் பீயிங் இண்டிவிஜுவல், what is the connection between this individual and the total? எப்படிப்பட்ட இண்டிவிஜுவல் பார்த்துட்டோமா? what is the என்ன சொல்றது, ஒரு how he relate to how he relate to the total. what is total first? what is total? அது தெரியணும்ல. இண்டிவிஜுவல் தெரிஞ்சிருச்சு. what is the total? அப்பதான் நம்ம அவங்களோட ரிலேட் ஆகிறங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்னா what is total தெரிஞ்சா தான் you can relate with that total. டோட்டல் பி எக்ஸ் ஃபேக்டரை வச்சுக்கலாம். ஒரு டோட்டல்ங்கிறது எக்ஸ் ஃபேக்டர். இப்ப பாருங்க, டோட்டல்ங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரீ ஃபாரஸ்ட். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அது டோட்டல். ஒரு மரம் இருக்கு, அது இண்டிவிஜுவல். ஆச்சா, இது சமஸ்கிருதத்துல வியஷ்டி சமஷ்டி. அது நீங்க லாங்குவேஜ் மட்டும் தான் நான் மாத்துறேன். இப்போ அந்த மரம் இண்டிவிஜுவல், ஃபாரஸ்ட்ங்கிறது என்னது? டோட்டல். ஒரு மரமும் ஃபாரஸ்ட்குள்ள பாருங்க, ஒரு மரமும் பக்கத்து இருக்கிற மரத்தோட ரிலேட் ஆகுதா இல்லையா? ஆனா தான் அது சர்வைவில நடக்க முடியும். இந்த ஒரு மரத்துல இருந்து ஒரு மாமரம்னு வச்சுக்கலாமே, பழம் பழுத்து கீழே விழுந்தது, அது அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துல முளைச்சிருச்சு. அப்ப அங்க என்ன உறவு? இது அப்பா, அம்மா, பேரண்ட். அந்த மரம் என்னது? சைல்டு. இந்த மாதிரிதான் அங்க ஒரு ஹோல் ஃபாரஸ்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு ட்ரீ இன்னொரு ட்ரீயோட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு மரமும், அடுத்த கேள்வி, அந்த ஒரு மரமும் அந்த ஃபாரஸ்ட்ங்கிற ஒரு தனி என்டிட்டி நீங்க வச்சுக்கிட்டீன்னு வச்சுக்கோங்க, அந்த டோட்டலோட கனெக்ட் ஆயிருக்குமா ஆகாதா? கண்டிப்பா கனெக்ட் ஆனா. ஏன்னா எல்லா இண்டிவிஜுவலும் புட் டுகெதர் பேர் என்ன? ஃபாரஸ்ட். ஆல் தி ட்ரீஸ் புட் டுகெதர் டோட்டலா அதுக்கு பேர் என்ன? ஃபாரஸ்ட். சோ கண்டிப்பா எது இண்டிவிஜுவலா புட் டுகெதர் ஆயிருக்கோ அது எதோட, அது தனி என்டிட்டி ஃபார் அந்த டோட்டலோட என்ன ஆகணும்? நம்ம கனெக்ட் ஆகி ஆகணும். இப்போ மரம் அப்படிங்கிறது நான் இண்டிவிஜுவல். எது? இத்தனை காம்ப்ளெக்ஸ் ரோல் பிளே பிரச்சனையான நான். இப்ப நான் என்னது? ஒரு கான்சியஸ் பீயிங்கா இல்லையா? எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டேன், உதைத்தான் வருவோம். சோ எங்கிட்ட ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. இப்ப எல்லா ஒரு கான்சியஸ் இருக்கு. இப்ப எல்லா புட்டுகேதா ஒரு டோட்டல் வருது, ஃபாரஸ்ட்னு. நீங்க ஃபாரஸ்ட கை காமி, மரம்னா தொட்டு காமிச்சலாம், ஃபாரஸ்ட போய் தொடுனா நம்மளால தொட முடியாது. அப்படிங்கறதுக்காக ஃபாரஸ்ட் இல்லைன்னா சொல்ல முடியும். பட் தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரீ அண்ட் ஃபாரஸ்ட். அதனால அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம்? ஃபாரஸ்ட்னு வச்சிருக்கிறோம். இது ட்ரீன்னு வச்சிருக்கோம். தட் இஸ் டிஃபரண்ட் என்டிட்டின்னு சொல்ல வர. ஃபாரஸ்ட் இஸ் நாட் த ட்ரீ, ட்ரீ இஸ் நாட் த ஃபாரஸ்ட். there is a subtle difference between a tree and the forest. ஏன்னா ஒரு மரம் மலையை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அத்தனை ஃபாரஸ்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு மலையை, அதுக்கு ஒரு சக்தி தனியாக இண்டிவிஜுவல் ஒன்றாக சேரும் போது அதற்கென்று தனியான ஒரு சக்தி, ஒரு அழகு கிடைக்கிறது. மரம் தனியா பாத்தீங்கன்னா ஒரு அழகு இல்லைன்னு நான் சொல்லல. பட் எல்லா மரங்களும் புட் டுகெதர் பார்க்கும்போது அது ஒரு டிஃபரெண்டான அழகு, டிஃபரெண்டான சக்தி. இது பாருங்க, the forest can accommodate animals, plants, birds, in thousands of birds, thousands of animals அது accommodate பண்ணும். A single tree cannot accommodate 1000 birds, 1000 animals. கொடுக்க முடியுமா? இடம் கொடுக்க முடியுமா? ஒரு மரத்தினால ஏதோ 4 பேர்டு கொடுக்கலாம். சோ ரெண்டுக்கு என்ன இருக்குது? differences are there. ஆனா எல்லா மரமும் ஒன்னு சேர்ந்து என்ன ஆயிருக்குதாங்க? ஃபாரஸ்ட். சோ இண்டிவிஜுவல் இஸ் கனெக்டட் டு டோட்டல். தன் மரம் என்பது
ஃபாரஸ்டோட என்ன ஆகுது, தன்னைத்தானே ரிலேட் பண்ணிக்குது. எப்படி மற்ற மரத்தங்களோட அது ரிலேட் பண்ணி இருக்குதோ அந்த மாதிரி அந்த மரம் யாரோட, தன்னை ஃபாரஸ்டோட தன்னை ரிலேட் பண்ணுனாதான் அங்க என்ன நம்ம பாக்குறோம், ஃபாரஸ்ட். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரீ, இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல் பார்த்தாச்சு. இப்ப கம்மிங் டு இந்த சப்ஜெக்ட் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஹீரோ ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எடுங்க. அவன மாதிரி அவன் எத்தனை பேர்த்த பாக்குறான், ஒரு மரம் எப்படி பல மரங்களோட தன்னை ரிலேட் பண்ணிக்குதோ அந்த மாதிரி ஒரு தனி மனிதன் இங்க இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்கோட, அனிமல்ஸோட, பிளான்ஸோட என்ன பண்ணிக்கிறான், ரிலேட் பண்ணா தான் வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியாது. காலைஞ்சு ஒரு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா வாய்க்குள்ள எத்தனை பேர்த்தோட ரிலேட் ஆனா தான் சாப்பாடு வாய்க்குள்ள போட முடியும். ஸோ we have to relate, no doubt in that. எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தோட ரிலேட் பண்ணி அவன் ஒரு ரோல் பிளே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப அடுத்த கேள்வி, அந்த இண்டிவிஜுவல், இப்ப டோட்டல்னா யாரு, ஆல் புட் டுகெதர். உங்களுக்கு பேர் என்ன, ஆல் ட்ரீஸ் புட் டுகெதர் ஃபாரஸ்ட். அப்ப ஆல் இதுக்கு பேரு ஜீவாஸ் சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில். இதுக்கு பேரு ஜீவர்கள், ஒருத்தருக்கு பேரு ஜீவா. ஆல் ஜீவாஸ் புட் டுகெதர் பேர் என்ன, டோட்டல். அப்போ அந்த இண்டிவிஜுவல் அந்த டோட்டலோட ரிலேட் பண்றானா இல்லையா, பண்ணித்தான் ஆகணும். கடவுளே இல்லைன்னு சொல்றவனும் அந்த டோட்டலோட ரிலேட் பண்ணாதான் அவனால இந்த உலகத்துல வாழவே முடியும். ஏன்னா அவரு அந்த ஃபாரஸ்ட்ங்கிறது ஒண்ணு, எப்படி ட்ரீங்கிறது எப்படி ஃபாரஸ்டோட ரிலேட் ஆகுதோ அந்த மாதிரிதான் இண்டிவிஜுவல் ஒருத்தரும் யாரோட கலெக்ட் ஆகிக்கிறோம், ஈஸ்வரா, தி கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அவரோட அவன் என்ன பண்ணிக்கிறோம், ஆல் ட்ரீஸ் எப்படி கனெக்ட் டு த ஃபாரஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் என்டிட்டியோட கண்டிக்குதோ, ஸோ நோ இண்டிவிஜுவல் வித்தவுட் டோட்டல். டோட்டல்ங்கிறது இல்லாம என்ன கிடையாது, நோ இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் இஸ் பார்ட் ஆஃப் தட் டோட்டல். அந்த டோட்டலுடைய மரம்ங்கிறது என்ன, ஃபாரஸ்டுடைய ஒரு பார்ட், ஒரு அங்கம். அந்த மாதிரி டோட்டலுடைய ஒரு பார்ட் தான் யாரு, நான். இப்ப எனக்கு என்ன தெரியுது, ஐ எம் கான்சியஸ். நல்லா புரியுதா, ஏன்னா எனக்கு அறிவு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஐ எம் கான்சியஸ் பீயிங். அப்போ இதை வச்சுதான் நம்ம யார புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம், ஹூ இஸ் தட் டோட்டல் எக்ஸ் ஃபேக்டர், த கிரியேட்டர். கண்டிப்பா அவர் கான்சியஸா தான் இருக்கணும். திஸ் இஸ் அல்டிமேட் கன்க்ளூஷன். ஏன், இண்டிவிஜுவல் நான் எப்படி இருக்கிறேன், கான்சியஸ். புட் டுகெதர் டோட்டல் ஃபாரஸ்ட். இப்போ ஒரு ட்ரீ பசுமையா இருக்கிறனாலதான் டோட்டல் ஃபாரஸ்ட் எப்படி தெரியுது, பிரவுன் கலராக தெரியுது. ட்ரீனோட கலர் என்னது, கிரீன். அப்ப ஃபாரஸ்டோட கலர் பார்த்தா என்னதான் தெரியுது, கிரீன். இட் இஸ் நாட் எல்லோ. அப்போ நான் இண்டிவிஜுவல் எனக்கு என்ன நல்லா தெரியுது, அதுக்கு யாரையும் போய் நம்ம கேட்க போறது இல்ல, ஐ எம் கான்சியஸ் பீயிங். அப்போ டோட்டல் என்னவா தான் இருக்கணும், கான்சியஸ் பீயிங்கா தான் இருக்கணும். இந்த இடத்துலதான் சயின்டிஸ்ட் எல்லாரும் பெரிய தப்பு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, they see the object as jadam, they see the object as inert. யாரு, செக்குலர் கல்ச்சர்ல இருக்கிறவங்க தன்னை தவிர மற்றவங்கள எப்படி பார்க்கறாங்க, ஜடம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜடம். ஆனா இந்த டோட்டல் இண்டிவிஜுவல்ங்கிற அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் யார் வெளியில் இருக்கிறது எல்லாமே என்னதான், அந்த கொடுத்தவர் கொடுத்ததாகவே இருக்கிறார். I am a conscious being. How can I understand the total? எப்போ ஆப்ஜெக்ட் ஆர் இனர்ட்னு தோணுதோ அப்ப என்ன தெரியுங்களா தோணும், ஏன்னா ஐ எம் கான்சியஸ். ஆமா, டோட்டலா பார்க்கும்போது அவர் என்னவாமா, ஜடம், இனர்ட்னு வச்சுக்கலாம் இங்கிலீஷ்ல, இனர்ட். அப்ப எவ்ரிதிங் இஸ் ஃபார் மீ. உடனே அவன் என்ன பண்ணிக்கிறான், செக்குலர், எவ்ரிதிங் இஸ் ஃபார் மீ. Then we worry about environment pollution, என்ன பண்றாம, டிஸ்ட்ரக்ஷன். எப்ப அதை ஜடமா பார்க்க ஆரம்பிக்கிறானோ என்ன நடக்குது, டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறான். ஸோ என்ன போர்டு தேவைப்படுது, பொல்யூஷன் போர்டு தேவைப்படுது. ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் பத்தி கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை உருவானதுக்கு காரணம். இப்ப நம்ம என்ன பண்றோம், என்விரான்மெண்ட் பத்தி கவலைப்படுறோமா இல்லையா, மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, ஐயோ மரங்கள்லாம் இப்படி வெட்டுறாங்க, என்விரான்மெண்டல் டேமேஜ் ஆகுது, இவங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க உலகத்தை எப்படி பாக்குறாங்க, இனர்ட். சோ டிஸ்ட்ரக்ஷன்.
பார்த்துட்டு இருக்கிற உலகத்தில் இப்போ எல்லாம் மனசாட்சியே இல்லாம வெட்டி எரிய வேண்டியது. டிஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன். சுவாமிஜி சொல்லுவார், எக்ஸப்ட் பேபி, சுவாமிஜி தயானந்தரோட வேர்டு இதெல்லாம், எக்ஸப்ட் பேபி ஆல் கிரியேச்சர்ஸ் கெட் இன் டு தேர் சூப். எக்ஸப்ட் அவங்களோட குழந்தையை தவிர ஆல் கிரியேச்சர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன், ஆல் கிரியேச்சர்ஸ் கெட் இன் டு தேர் சூப். ஏன்னா அவங்கள ஃபாரின் கலாச்சார சூப் தான் குடிப்பாங்க. எல்லாத்தையும் சூப் வச்சு குடிச்சிடறான். அது கிரால்ஸா இருக்கும், ஒன்று ஃப்ளையா இருக்கும், நடப்பனை பரப்பனை ஊர்வனை நீந்துவனை எல்லாமே டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி எங்க போட்டுற வேண்டியது சூப். நத்திங் லெஃப்ட் ஓவர். இப்போ பிரிமிட்டிவ் மேன் டூ திஸ், இட்ஸ் ஓகே, அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு பண்ணிட்டான். நாம என்ன சொல்லிக்கிறோம், பிரிமிட்டிவ் மேன் எல்லாத்தையும் எது கிடைக்குதா, இஸ் பிரிமிட்டிவ் மேன் டூ திஸ். But now we are also doing this now. What is the difference between that primitive man, destructive mood of the primitive man, evolved, so called matured, evolved, உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர் கேட்பார். So we have understood that we should understand that டோட்டல்னு ஒரு என்டிட்டியை கரெக்டா புரிஞ்சுக்காததுனால தான் செக்குலர் கல்ச்சர் causes destruction, pollution to the environment. But the sacred culture, எப்படி பார்க்கிற நாம, individual is not separate from total. டோட்டல்ல கை வச்சுதுன்னா இண்டிவிஜுவலுக்கு என்ன நடக்கும், அழிவு நடக்கும். இண்டிவிஜுவல கை வச்சாலும் டோட்டல் டிஸ்டர்ப் ஆகும், டோட்டல்ல கை வச்சாலும் இண்டிவிஜுவல் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா டோட்டல் இஸ் நத்திங் பட் இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல் இஸ் நத்திங் பட் டோட்டல். எங்க கை வச்சால் இன்னொன்னு பாதிக்கும். டோட்டல் மீன்ஸ் ஹோல் ஜெகத். எங்க நீங்க இண்டிவிஜுவல் தனி மனித ஒரு பிரச்சனை என்ன பண்ணும், டோட்டல பாதிக்கும். we should take the responsibility of ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அது டோட்டல பாதிக்கும். அது எனக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு ட்ரீ சொல்லுது, பக்கத்தில் இருக்கிற மரத்துல தீ பிடிச்சிருச்சு. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, பக்கத்தில் இருக்கிற மரத்துல தீ பிடிச்சிருச்சு. இந்த மரம் என்ன நினைச்சுக்குது, அதுதானே தீயில எரியுது, எனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஐ எம் வெரி சேஃப் அண்ட் குட். எத்தனை 5 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கலாம், 6 நிமிஷம் என்ன இருந்த தீ இவனுக்குள்ள இந்த ட்ரீக்கு வந்துடும். மற்றவர்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனையாக மாறுவதற்கு காலம் வெயிட்டிங். அது நல்லா புரிஞ்சுக்கணும். டைம் இஸ் வெயிட்டிங். அவ்வளவுதான் நடந்துட்டு, காலம் மட்டும்தான் அங்க இல்லாம இருக்கு. அதாவது வெயிட் பண்ணி வச்சுக்குது காலம். மற்றவங்க பிரச்சனை, இப்ப கொரோனா ஒருத்தருக்கு வந்தா என்னாச்சு, அது கொரோனாக்கு அப்புறம் இதெல்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க சொல்றது ஈஸி. தனி மனிதனுடைய பிரச்சனை கண்டிப்பா டோட்டலை பாதிக்கும். இஃப் டோட்டல் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட், the consequence is now what we are seeing, entire confusion. டோட்டலை சரியா புரிஞ்சுக்காததுனால தான் இன்னைக்கு இத்தனை என்ன ஆகுது. என்ன அவங்க செக்குலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஐ எம் கான்சியஸ், இங்க படைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் என்னது, ஜடம், இனர்ட், என்ன வேணா நான் பண்ணிக்கலாம், எப்படி வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் அக்கார்டிங் டு தேர் டெஃபினிஷன். எப்படி நான் மற்றவங்களை எல்லாம் எனக்காக யூஸ் பண்ணிக்கிறேனோ ஐ எம் அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இட் இஸ் நாட் அட் ஆல் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இப்ப அதே இந்த சேக்ரட் கல்ச்சருக்குள்ள வரும்போது நம்ம எப்படி பார்க்க என்ன பண்ண மாட்டோம். ஒரு மரம் என்ன பண்ணாது, பக்கத்துல இருந்த மரத்துக்கு இப்படி உரைச்சு தீ வைக்குமா, என்ன தெரியாதுக்கு. ஐயோ, ஒரு மரம் இன்னொரு மரத்துக்கு என்ன பண்ண நினைக்காது, தீக்குச்சி எடுத்து வீசி எல்லாம் பெட்ரோல் ஊற்றி பத்த வைக்கலான்னு எந்த மரமும் நினைக்காது. ஏன்னா அது தெரியும், அதுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு வர்றதுக்கு டைம் இஸ் வெயிட்டிங். அப்போ இந்த செக்குலர் இருந்து நீங்க சாக்ரடுக்குள்ள வருதாங்க, குழந்தைகளோ பெரியவங்களோ வந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டான்னு சொல்லித்தர தேவை இல்லை. மற்றவங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்துறாதேன்னு சொல்லித்தர தேவையில்லாத கலாச்சாரம் நம்மளுடைய sacred culture. சொல்லியே நீ தர வேண்டாம், இதை பண்ணாத அதை பண்ணாத, காத்த பொல்யூஷன் பண்ணிடாத, ரிவரை பொல்யூஷன் பண்ணிடாத, பாலிதீன் கவரை போட்டு நப்பி பாவம் ஆடு மாடெல்லாம் சாப்பிடுது, அதை அங்கே போடாத. பழனி கோயிலுக்கு நடந்து போகிற அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ட்டு போகிறாங்க. பழனி போகிற 2 பாதையிலையும் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர், சாப்பிட்டது, தண்ணி குடிச்ச கப்பு எல்லாம் குப்பையை. அவங்களுக்கு என்ன கிடையாது, பக்தி வேற. Understanding the total is different from bhakti. That இதுதான் காமிக்குது பாருங்க. பக்தியோட இருக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணிட்டு போறாங்க, destruction on their way, destruction the land, they pollute the land.
ஏன் பக்தி மட்டும் என்ன பண்ணாது, வேலைக்கு உதவாது. யூ மஸ்ட் இந்த ஒரு அறிவு இருக்கணும். அப்பதான் அவங்க எதுக்குள்ள வர்றாங்க, செக்குலர் கல்ச்சருக்குள்ளேயே வருவாங்களே தவிர, ஈவன் தோ பக்தி பீப்புளா, பக்தி மார்க்கத்தை நான் போறேன்னு போயிட்டு இருந்தாலும், சிவபெருமான் கோயிலேயே இருந்தாலும், விஷ்ணு கோயிலேயே இருந்தாலும், அது வழிபாடுகள் முறையாக முறைப்படி செம்மையாக செய்து கொண்டிருந்தாலும், எப்ப இந்த டோட்டலை பத்தின அறிவு இல்லையோ, they are all destructive people of this jagat, no doubt in that. அதனாலதான் பக்தியா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள என்ன கல்ச்சர் இருக்குது, செக்குலர் கல்ச்சர், டிஸ்ட்ரக்டிவ் மூட். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அதை இன்டெலிஜென்ட் வே. யாருக்கு தெரியாம பண்ணிட்டா பண்ணிக்கலாம், தப்பில்லை. இன்டெலிஜென்ட் வே, ஐ எம் நாட். இப்ப நான் எனக்கு இஷ்டத்துக்கு இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறது என்ன நடக்குது, ஆல் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். எப்படி இப்ப கனெக்ட் பண்ற பாருங்க, எப்படி சைக்கலாஜிக்கல் இஷ்யூல போய் அவங்க மாட்டுறாங்க. எனக்காக உலகம் படைக்கப்பட்டிருக்கு, நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது செக்குலர். சாக்ரெட் என்ன பண்றாங்க, தே நோ த நாலேஜ் ஆஃப் த டோட்டல். அது டோட்டல் தான் கொடுப்பவன் கொடுத்ததாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ண வேண்டாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி, நீ போய் யாரையும் கஷ்டம் கொடுத்துடாத, யாரையும் ஏமாத்திராத, யாரையும் பொய் சொல்லி ஏமாத்தாத, நம்பிக்கை துரோகம் பண்ணாத, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணிடாதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஐ ஆம் அக்செப்டபிள் டு மை செல்ஃப். இதுதான் நெட் ரிசல்ட். யாருடைய, இந்த செக்குலர் கல்ச்சருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸுங்கிறது தானே வந்துடும். ஏன்னா அவன் பண்ற செயல்கள் அவனுக்குள்ள மன போராட்டத்தை கொடுக்காதே. உள்ள மனம் இருக்கா, புத்தி இருக்கா, புத்தி சொல்லுவான், என்ன சொல்லுவா, யூ ஹவ் டன் வெரி குட் ஜாப். அவன் என்ன ஆயிக்கிறான், மென்டலி சேஃப். செக்குலர் பீப்புள் தப்பு பண்றாங்களா, அது ரைட்டு நினைச்சிட்டு பண்றாங்களா, அவனுக்குள்ள புத்தி இருக்குமா, அந்த புத்தி அவனுக்குள்ள சொல்லுமா, பாரதப்போ என்ன சொல்லும், நீ பண்ணினது தப்புன்னு சொல்லும். ஆனா அவன் எதையோ என்ன பண்ணிக்கிறாத, அதெல்லாம் அப்படி இல்லைன்னு ஒரு பண்ணி அவன் புத்தியை படுக்க வச்சுட்டு மனம் போற போக்கில் அவங்க என்ன போறாங்களா, உள்ள போர் வருமா வராதா. சோ செக்குலர் கல்ச்சருக்குள்ள மனப்போராட்டம் இல்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதே சாக்ரட் கல்ச்சருக்குள்ள வந்தவங்களுக்கு மனப்போராட்டம் என்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் யாருக்கு வரும், யாருக்கு வராது. பாருங்க, அவங்க தான் they are in need of psychological treatment. Secular culture itself gives psychological treatment. தேவையே இல்லை, அவங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்ல வேண்டாம். ஸோ எப்போ உங்களுக்குள்ள உங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களோ, அடுத்த பாயிண்ட், எப்போ சேக்ரட் பீப்புள் என்ன பண்றாங்க, அவங்கள ஏத்துக்கிறாங்களா, அக்செப்டபிள் டு மைசெல்ஃப், அப்பதான் அவங்களால என்ன பண்ண முடியும், மற்றவங்களை அக்செப்ட் பண்ண முடியும். எப்ப ஒருத்தன் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்கிறானோ அப்பதான் அவனாலதான் மற்றவர்களையும் உள்ளதை உள்ளபடி யார் யார் என்னென்ன கேரக்டர் பிஹேவியரோட இருக்கிறாங்களோ அப்படியே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும். மனம் அமைதி பெறும். டோட்டல் அக்செப்டபிலிட்டி. ஆனா பாருங்க, there is a difference between, ஒன்ன மட்டும் சொல்லி முடிச்சுக்க, there is a difference between positive thinking and என்ன சொல்லுது, இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் பாசிட்டிவ் திங்கிங்கிற வேர்டை போட்டு இப்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாசிட்டிவ் திங்கிங் இஸ் நாட் அக்செப்ட் பண்றதுக்கும் பாசிட்டிவ் திங்கிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, இப்ப நான் சொன்ன பாயிண்ட் வந்து அவனுக்குள்ள செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து மற்றவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது செல்ஃப் அக்செப்டன்ஸ். இது வேற, பாசிட்டிவ் திங்கிங்கிறது வேற. பாசிட்டிவ் திங்கிங்னு என்னன்னாங்க, இப்போ ஒன்று நடக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் நீ பாசிட்டிவா பார்த்துக்கோ. பாசிட்டிவ் திங்கர் சுவாமி சொல்லுவார். பாசிட்டிவ் திங்கர் என்ன பண்ணுவான், 7 தோசை சாப்பிடுவான். பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது. திஸ் இஸ் பாசிட்டிவ் திங்கிங். புரிஞ்சு, ரெண்டு நான் அக்செப்டபிலிட்டி, அதாவது செல்ஃப் நான் அக்செப்டபிலிட்டிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் பாசிட்டிவ் திங்கிங்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங் ஆர் ஐ ரிஸ்க், அதுல இருந்து டிஃபர் ஆனது. ஏன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்கிற வேர்டு போட்டு நம்ம சொல்ல முடியாது. அக்செப்டன்ஸ் என்ன வேர்டு போட முடியாது, பாசிட்டிவ் திங்கிங் நீங்க வேர்டு போட்டு சொல்ல முடியாது. என்ன சொல்றான், 7 தோசை சாப்பிட்டு என்ன சொல்லுவான், எனக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அஞ்சாமை பேதமை, என்ன இதெல்லாம் சாப்பிட்டு நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, என்னையெல்லாம் இறைவன் பார்த்துக்குவார். பாசிட்டிவ் திங்கிங் இஸ் இட் குட் ஆர் ஹைலி ரிஸ்க். ஸோ திங்கிங் இஸ் நீடட்.
அது பாசிட்டிவ் திங்கிங் வேண்டாம், நெகட்டிவ் திங்கிங் வேண்டாம், திங்கிங் இஸ் நீடட். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கிளாஸ் வைண்ட் அப் பண்றோம். பாசிட்டிவ் திங்கிங்கிறது ஹைலி ரிஸ்க். எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறான், அஞ்ச வேண்டியதுக்கும் அஞ்சாமை பேதமை ஆயிடறான். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் இஸ் நாட் த சொல்யூஷன். இது அடிக்கடி இப்போ நம்ம பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வா, பாசிட்டிவ் குழந்தைக்கு சொல்லி தரேன் பாசிட்டிவ் திங்கிங். நோ பாசிட்டிவ் திங்கிங். பை பிரிங்கிங் அவுட் by coming to a conclusion of this class, by entering into the secular culture, he automatically self acceptance வருது. அதன் மூலியமாக அவன் உலகத்தை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க போது he can have a happy life. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.